ஈரோடு மாவட்டத்தில் பழம்பெரும் ஈசன் திருத்தலங்கள்ல மிக முக்கியமான திருத்தலம் நம்ம பெருந்துறை சோழீஸ்வரர் திருத்தலம். அந்த ஆலயத்திற்கு வருகிற 25/3/2026 புதன்கிழமை காலை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதனுடைய வேலைப்பாடுகள் இப்ப துரிதமா நடைபெற்று வருகிறது. அங்க எந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய நம்ம கார்த்திகேய குருக்கள் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இந்த கோயில் அமையப்பட்டு எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? இந்த சிவாலயமானது சோழ மகாராஜாவால் சுமார் குறைந்தது 800 வருடத்திற்கு முன்பாக இந்த ஆலயமானது கட்டப்பட்டதாக செய்திகளில் செய்தியாக இருக்கின்றது. நம்ம கும்பாபிஷேகம் நம்ம சோழீஸ்வரர் கோயிலில் வர 25/3/2026 புதன்கிழமை நடக்க போகுது. ரொம்ப கோலாகலமா ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்காக அமைக்கப்பட்ட யாகசாலையோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது மட்டும். யாகசாலை முருகப்பெருமானுக்கு 5 குண்டங்கள், சிவபெருமானுக்கு 9 குண்டங்கள், அம்பிகைக்கு 9 குண்டங்கள், இப்படியாக பரிவார தெய்வங்களுக்கு 10 குண்டங்கள், இப்படியாக 33 குண்டங்கள் அமைத்து 6 கால யாக வேள்வி வழிபாடானது நடைபெறுகின்றது. 9 குண்டங்கள். எதற்காக 9 குண்டங்கள் போட வேண்டும்? ஒரே குண்டம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதா என்று கேள்வி எழுதும். இந்த 9ஆம் நம்பர் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது. 9ஆம் நம்பருக்கு மேல வேற நம்பரே கிடையாது. இந்த 9ல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக நாம் அனுபவிக்கின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகாய் 5 பஞ்சபூதங்கள். நேரடியாக பார்க்கக்கூடிய இறைவன் 2, சந்திரன், சூரியன் நேரடியாக பார்க்கக்கூடிய தெய்வங்கள். அதை தொடர்ந்து எஜமானன், லோகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எஜமானன் என்று பெயர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5, சூரியன், சந்திரன் 2, 7, எஜமானன் 1, 8. அந்த அருள் சக்தியாக விளங்குகின்ற சிவபெருமான் 1, 9 குண்டங்கள். இப்படியாக 9 குண்டங்கள் அமைத்து ஆகம முறைப்படி, ஆகமம் என்பது சிவபெருமானால் அருளச் செய்த சிவாகம். பெருமானுடைய அங்கமந்திரங்கள் 11 மந்திரங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஈசானம், சத்ருடம், அகோரம், காமதேவம், சத்யோஜாதம், ஹிருதயம், சிரசி, சிகை, கவஜம், நேத்திரம், அஸ்திரம். இப்படியாக 11 அங்க மந்திரங்களினாலே இறைவனுடைய அருள் சக்தி கூட்டும் முன்னமாக 6 காலங்களாக இந்த யாக வழிபாடானது நடைபெறுகின்றது. இடைவிடாது காலை மாலை சிவாலயத்துக்கு சென்று நெய் தீபமிட்டு வழிபாடு செய்தால் என்ன பெரும் புண்ணியமாக கிடைக்கின்றதோ அந்த பெரும் புண்ணியம் இந்த மகா கும்பாபிஷேகத்தை பார்த்து தரிசித்தால் கிடைக்கின்றது என்று ஆகம நூல்கள், அறவழி நூல்கள் எல்லாம் கூறுகின்றது. அவ்வண்ணமாக நமது ஊரிலே நமது சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம். அதனால் அனைத்து பக்தர்களும் வருகை புரிந்து மகா கும்பாபிஷேகத்தை தரிசிக்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். ஓம் சிவோஹம், ஓம் சிவோஹம், ருத்ரநாமம் பஜேஹம். பெருந்துறைக்கே உண்டான சிறப்பான அடையாளமாக திகழும் சோழர் காலத்தினுடைய பழமையான சோழீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற 25/3/2022 வியாழக்கிழமை மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அது சமயம் பக்த கோடிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சோழீஸ்வரன் அருள் பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்து அனைவரும் அன்னதானத்தில் கலந்து இந்த ஈசனுடைய வேதனாயம்பி சோழீஸ்வரிய கும்பாபிஷேக சிறப்பித்து நடத்தி கொடுமா அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். திருநாவுக்கரசு பெருமானால் துறை என்று முடியும் கஷேத்திரங்களை வரிசைப்படுத்தும் பொழுது தேவார திரு தாண்டகத்திலே 71வது பாடலில் நம்முடைய கைலாய மலையெடுத்தான் கரங்களோடு சிரங்களும் நெறியக்கால் விரரால் செற்றோன் பயில்வாய பராய்த்துறை தென்பாலத்துறை பண்டெழுவர் தவத்துறை வெண்டுரை பவம் பொலிர் குயிலாயந்துறை சோற்றல் துறை பூந்துரை பெருந்துறையும் குரங்காடு துறையினோடு மயிலாடுதுறை கரமந்துறை வடு துறை மற்றும் துறை அனைத்தும் வணங்குவோமே என்று திருநாவுக்கரசு பெருமானார் நம்முடைய பெருந்துறையை போற்றி பாடியுள்ள. அதே போல மூவேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த வழியிலே வந்த சோழ மன்னர்கள் வழியிலே செங்கற்சோழ சக்கரவர்த்தியினாலே கொங்கு தேசத்தில் போரில் வெற்றி பெற்றதனுடைய அடையாளமாக ஆலயத்தை சிவாலயத்தை நிர்மாணம் செய்து அந்த திருமூர்த்தத்திற்கு சோழீஸ்வர் என்ற திருநாமம் தாங்கி பல்வேறு ஆலயங்களிலே வெற்றி பெற்றதின் அடையாளமாக சோழீஸ்வரர் என்ற திருநாமம் வைத்துள்ள. அந்த வகையிலே நமது ஆலயமானது சுமார் 800 ஆண்டுகள் பழமை மிக்க சிறப்பு மிக்க ஆலயமாகும். அப்பேற்பட்ட இந்த ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது குருவருள் திருவருளோடு வருகின்ற பங்குனி மாதம்
11ஆம் நாள் 25/3/2026 புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழா நடைபெற உள்ளது. ஆகையினாலே அனைத்து ஆன்மீக பெருமக்களும் இந்த மாபெரும் சிவ புண்ணியத்தில் பங்கு கொண்டு இந்த மனித பிறவியினுடைய பயனே சிவ வழிபாடு பெற்று முக்தி பேருக்கு வழி என்று ஆன்மீக ஆன்றோர் பெருமக்கள் கூறுவார்கள். அப்பேற்பட்ட இந்த மாபெரும் சிவ புண்ணியத்திலே பங்கு கொண்டு நம்முடைய ஊழ்வினை பயனை போக்கி இந்த உலகமானது எங்கிருந்து சிருஷ்டிக்கப்பட்டதோ அதே இடத்துல ஒடுங்கும் என்று ஆகமங்கள் வலியுறுத்துகிறது. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் பங்கு கொண்டு இந்த மனித பிறவின் நற்பயனை அடைய வேண்டி அனைத்து ஆன்மீக பெருமக்கள் இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை புரிய வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया என் வேண்டு வரம் என்ன வரம் கேட்டாலும் வேண்டு வரம் கொடுப்பவர் வேதநாயகி அம்மாளும் சோழீஸ்வரரும் நல்ல சிவாச்சாரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெருந்துறை இந்த மாதிரி எங்கேயும் சிவாச்சாரியர்கள் இல்லை. நானும் பல ஆயிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சிவாச்சாரியர்கள் எங்குமே நமக்கு கிடைக்காது. நல்ல பொக்கிஷம் சோழீஸ்வரர் எப்படி கிடைத்தாரோ அதே மாதிரி சிவாச்சாரியர்கள் நமக்கு பொக்கிஷமாக கிடைத்துள்ளார்கள். பக்தோடு அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். பெருந்துறை அருள்மிகு சோழீஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை கடந்த 1999ஆம் ஆண்டு ஜூலை முதல் நாள் அன்று எங்களுக்கு தெரிந்த வகையில் முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 8/6/2014 இரண்டாவது முறையாக கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இப்பொழுது மூன்றாவது கும்பாபிஷேக விழா வருகின்ற 25/3/2026 புதன்கிழமை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. நமது பெருந்துறை அருள்மிகு சோழீஸ்வரர் ஆலயம் என்பது 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான கோயில். கஷ்யப முனிவர் என்பவர் இந்த கோயிலை நிர்ணயித்தார் என்று வரலாறுகள் கூறுகின்றது. பெருந்துறை நகரின் மையத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. ஏன்னா நம்ம சோழீஸ்வரர் ஆலயத்திலே அப்பொழுது ராஜகோபுரம் என்பது இல்லை. அதனால் ஊரின் வளர்ச்சி தடைபெற்று வருவதாக அன்றைய காலத்தில் இருந்த ஆண்டோர்களும் பெரியோர்களும் ஒரு சீரிய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் ராஜகோபுரத்துடன் கூடிய ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்கான பணிகளை அன்றைய காலகட்டத்தில் TMLT அமரர் திரு சாமிநாத முதலியார் அவர்கள்தான் இதற்கான பணியை முதலிலே துவக்கினார்கள். பல்வேறு சிக்கலுக்கிடையே அந்த பணியை முழுமையாக செய்ய முடியாத பொழுது வேதநாயகி நட்பணி மன்றம் என்றொரு அமைப்பை பெருந்துறையில் இருக்கின்ற முக்கியமானவர்களாம் ஒன்றிணைந்து இணைத்து துவக்கி அதன் மூலம்தான் 1999 சரி 2014 சரி இந்த 2 கும்பாபிஷேகங்களும் மிகவும் சிறப்பான முறையிலே நடந்தேறியது. இப்பொழுதும் அவர்களோடு இணைந்து இந்த கும்பாபிஷேக விழா பணியை நாம் சிறப்பாக செய்ய இருக்கின்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். பெருந்துறை ராஜகோபுரம் வந்த பின் தான் பெருந்துறையுடைய வளர்ச்சி அபரீதமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் தொடர்ந்து நமது சோழீஸ்வரர் ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்தவரை 33 யாக குண்டங்கள் அமைத்து 66 வேத விற்பனர்கள் வந்து இந்த கும்பாபிஷேக விழாவை மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி கொடுக்க இருக்கின்றார்கள். வருகின்ற 25/3/2026 புதன்கிழமை நமது பெருந்துறை அருள்மிகு சோழீஸ்வரர் உடனமர் வேதநாயகி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கின்றது. அதனை முன்னிட்டு அன்று காலை 7 மணி முதல் பெருந்துறை சென்னிமலை ரோடு கவிநகர் எதிரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அரங்கிலே மாபெரும் அன்னதான நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்து சிவபெருமான் அருளோடு இந்த ஊரின் நலன் கருதி அனைவரும் வேண்டி நாம் அனைவரும் நலமாக இருப்போம் என்று வேண்டி இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுக்குமாறு உங்களை விழாக்குழுவின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நீங்க 25/3/2026 அந்த அன்னைக்கு கும்பாபிஷேகம் மாபெரும் கோலாகலமா சூப்பரா நடக்க இருக்குது. அனைவரும் உங்க குடும்பத்தோட வந்து இந்த கும்பாபிஷேகத்தை வந்து நீங்க கலந்துக்கணும்னு சொல்லி கோயில் திருவிழா கமிட்டி சார்பாகவும் நம்ம இந்து அறநிலையத்துறை சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.